இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்கரியிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல, அதே சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன், 100 கிராமு. 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்திருக்கேன். ஒரு 3 டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெளித்து அரைச்சிக்கணும். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. தண்ணி அப்பப்போ தெளித்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாகவும் இருக்குது, கரெக்டான பதத்துலேயும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்து கை வச்சு நல்லா ஒரு பக்கமாக இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக கலந்து விட்டால் மாவு வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரியும் நல்லா புசு புசுன்னு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலந்தால் பாருங்கள், மாவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு பாதி, அரிசி மாவு பாதி கூட சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஜாங்கிரி நல்லா மொறுமொறுன்னு வரும். ஓரளவுக்கு, ரொம்பவும் மொறுமொறுன்னு வராது, ஓரளவுக்கு மொறுமொறுன்னு வரும். இப்போ 1 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஜாங்கிரி செஞ்சிடலாம். நீங்கள் கடையிலேயே வாங்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். நம்ம வீட்டில் இருக்கிற பணியார சட்டிலேயே நாம்ளே ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி பதமாக இருக்கணும். நல்லா புசு புசுன்னு மாவு நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் வந்து பால் கவர் எடுத்திருக்கேன். பால் கவர் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியெலாம் இல்லாமல், கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு தான் நம்ம மாவை இதில் சேர்க்கணும். தண்ணிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு மாவு சேர்த்துருக்கேன். நான் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன் பால் கவரு. 2லேயுமே சேர்த்துக்கிறேன் மாவை. மாவு சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு 2 பாக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எந்த கப்பில் நம்ம உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். 1,5 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா பாகு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பின்னால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதுவும் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாகு வந்து அரை கம்பி பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதம் தேவையில்லை, அரை கம்பி பதம் தான் வரணும். இப்போ இன்னும் பாகு பதம் வரல. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகு வந்து அரை கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ எலுமிச்சம்பழ சாறு ஒரு அரை டீஸ்பூன், ஒரு 4-5 சொட்டு இருந்தால் போதும், விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பாகு பதம் அரை கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ இதை நம்ம இருக்கட்டும் வச்சிடலாம். அடுத்தது நம்ம மாவு போட்டு வச்சோம் இல்லையா பால் கவரில், அதை மூளையாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பணியார சட்டியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அதிலே இப்படி 2 ரவுண்டு போட்டு அதிலே நம்ம ஜாங்கிரி சுற்றிக்கலாம். நம்ம வேறு கடாயில் எண்ணெய் ஊற்றி போட்டோன்னா எண்ணெய் வந்து
சுற்றிக்கிட்டே வரும், நம்ம சுற்றுறது கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 ரவுண்டு போட்டு இந்த மாதிரி சுற்றினா போதும். இதே மாதிரி நீங்களும் சுற்றி பாருங்கள், கண்டிப்பாக ஜாங்கிரி நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம், வெந்தோடனையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகட்டுன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, பணியார சட்டியிலே இந்த மாதிரி நம்ம ஜாங்கிரி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ வெந்துருச்சு. நான் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அப்புறமே சக்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்க முடியாது, ஒட்டுக்கா போட்டு காமிக்கணும்ல, அதனால் எடுத்து தட்டில் வச்சுக்கிறேன். அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஜாங்கிரி. பணியார சட்டி வீட்டில் இருந்தால் போதும், நம்மளும் ஜாங்கிரி செஞ்சிடலாம். இப்போ 2 ரவுண்டு போட்டு இந்த மாதிரி நீங்களும் சுற்றி எடுத்துக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. கடைசி மாவு இருக்கிற வரைக்கும் நாம்ளே அதில் புழிஞ்சு எடுத்துடலாம். ஓட்டை ரொம்ப சின்னதாக போடாதீங்க, அப்போ மெலிசாக வரும். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஜாங்கிரி சைஸ்க்கே வந்துடும். இந்த மாதிரி எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஜாங்கிரியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகில் சேர்த்து திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா ஊறட்டுன்னு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சாஃப்டாக, நல்லா ஜூஸியாக, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கையிலே சாப்பிட்லான்னு தோணுது, அந்தளவுக்கு நல்லா ஜூஸியாகவும் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட 1 டம்ளர் உளுந்து இருந்தால் போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.